குக் வித் கோமாளி சீசன் 5ல பிரியங்கா அவர்கள் டைட்டில் வின்னரா வந்ததை பத்தி இப்போ ரன்னர் அப்பா வந்த நடிகை சுஜிதா அவர்கள் முதன்முறையா சில விஷயங்களை வெளிப்படையா சொல்லிருக்காங்க. அத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். விஜய் டிவில ஒளிபரப்பாயிட்டு வர குக் வித் கோமாளி ஷோக்கு உலகம் முழுக்க எக்கச்சக்கமான ரசிகர்கள் இருந்துட்டு இருக்காங்க. இதுல இந்த நிகழ்ச்சியோட சீசன் 5 இதுக்கு முன்ன வந்த சீசனோட கம்பேர் பண்ணா பல மோசமான விஷயங்கள் தான் அதிகமா இந்த சீசன்ல நடந்திருக்கு. ஒரு வழியா கிராண்ட் பினாலே இப்ப நடந்து முடிஞ்சிருச்சு. இதுல பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்கள் தான் டைட்டில் வின்னரா வந்திருக்காங்க. அது அவங்களோட ரசிகர்களுக்கு ஹாப்பியா இருந்தாலும் மணிமேகலை ரசிகர்களுக்கு ரொம்பவே கோபத்தை தான் உருவாக்கி இருக்கு. மேலும் அதுக்கு ஏத்த மாதிரி ரிசல்ட்ல ஏதோ மாத்திட்டாங்க அப்படின்னா பல செய்திகள் சமூக வலைதளங்கள்ல போயிட்டு இருக்கு. இந்த நிலையில இப்போ இத பத்தி ரன்னர் அப்பா வந்த நடிகை சுஜிதா அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா, குக் வித் கோமாளி சீசன் 5 நிகழ்ச்சியில நான் ஃபைனல் வரைக்கும் வருவேன்னு நினைக்கவே இல்ல. இந்த நிகழ்ச்சி என்னோட கனவு மாதிரி. இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இந்த நிகழ்ச்சியில என்னோட வாழ்க்கையில இது வரைக்கும் கத்துக்காத பல விஷயங்களை கத்துக்கிட்டேன். இந்த நிகழ்ச்சியோட டைட்டில் வின் பண்ண முடியலையேன்னு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, பிரியங்கா இன்னைக்கு ரொம்பவே நல்லா சமைச்சிட்டாங்க. அவங்க இப்படி ஒரு டிஷ ஃபைனல் எபிசோடுக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கவே இல்ல. அதே மாதிரி அவங்க இந்த டைட்டில உண்மையிலேயே நல்லா சமைச்சு எடுத்திருக்காங்க. யாரும் கடைசி நேரத்துல எல்லாம் ரிசல்ட்ட மாத்தல, அப்படி எல்லாம் யாரும் சொல்லாதீங்க. இது அவங்க உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி. அவங்க வின் பண்ணதுல எனக்கு ஹாப்பியா தான் இருக்கு அப்படின்னு வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியை ரொம்ப மிஸ் பண்ண போறேன்னு ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காங்க. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை சுஜிதா சொல்லியிருக்க இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.